அவசர அடி சமையலையும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு வச்சோன்னா சந்தர்ப்பத்தில் ரொம்பவே உதவியாக இருக்கும். அந்த மாதிரி ரெசிபீஸில் நிறைய நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம வாழைக்காயை வச்சு அவசரடி சமையல் சட்டுன்னு செஞ்சுறது எப்படின்னு பார்க்கலாம். இது பேச்சுலர்ஸ் கூட செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிம்பிள் தான். வாழைக்காயை ஒரு 1/4 இன்ச் அளவுக்கும் கட் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சள், மிளகாய் அப்படி போட்டு நல்லா பசறி வச்சுருங்க. ஒரு 5-10 நிமிஷம் ஊறின உடனே பேனை சூடு பண்ணிவிட்டு சோம்பு, சீரகம் பொரிச்சிருங்க. சோம்பு, சீரகம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரும்போது பூண்டு ஒரு 4 பல்லு தட்டிக்கிட்டு போட்டுருங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது நல்ல மனம் அட்டகாசமாக இருக்கும். பூண்டு வெந்து வரும்போது நம்ம உப்பு, மஞ்சள் பெசரி வச்சுருக்க வாழைக்காய் தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சள் பெசரி வச்சுருக்கேன். தோலை லைட்டாக சீவிக்கோங்க, அப்போ சட்டுன்னு வெந்துடும். இது ஒரு சின்ன டிப்ஸு தான். தோல் ரொம்ப இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நரன்னு இருக்கும். அதனால் லைட்டாக சீவிக்கோங்க. தோலை சீவிட்டு உப்பு, மஞ்சள் பெசரிட்டு தாளிச்சதில் இதை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வதக்குனிங்கன்னா ஒரு 3 நிமிஷத்தில் அழகாக வெந்துருங்க. ரொம்ப சிம்பிளாக சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி அப்படின்னா இந்த வாழைக்காய் வறுவல். இது என்ன வாழைக்கான்னு சொல்லலாம், வாழைக்காய் வறுவல்னு சொல்லலாம். சிப்ஸில் ரொம்ப ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா எண்ணெய் அதிகமும் தேவையில்லை, சுவையும் அட்டகாசமாக இருக்கும். இது ரசம் சாதம், குழம்பு சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது சும்மா அப்படியே சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸ் மாதிரி. நல்லா வறுத்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. மூடி போட்டு குக் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடுங்க. சட்டுன்னு செஞ்சிடலாம். எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. நல்லா கோல்டன் கலரில் மொறுன்னு வெந்துருச்சு அப்படின்னா சூப்பராக இருக்குங்க, அட்டகாசமாக இருக்கும். இந்த புளி சாதம் ரெடிமேட் ரைஸ் கூட வைக்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க. சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.